வணக்கம். நம்ம கோயில் திருவிழாக்கள்ல, முருகன் கோயில்கள்ல முக்கியமா கேக்குற ஒரு சத்தம் அரோகரா. கூட்டமா சேர்ந்து எல்லாரும் சொல்லும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்குமே. ஆனா இந்த அரோகராக்கு உண்மையிலே என்ன அர்த்தம்? இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் கதை இருக்கா? வாங்க, இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த கோஷத்தை எங்கேயாச்சும் கேட்டிருப்போம். குறிப்பா முருகன் கோயில்கள்ல தைப்பூசம் மாதிரியான பெரிய விசேஷங்கள்ல இந்த அரோஹரா கோஷம் வானத்தையே பிளக்கும் இல்லையா? ஆனா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, இது வெறும் சத்தம் தானா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் பெரிய அர்த்தம் ஒழிஞ்சிருக்கா? வாங்க, இந்த கேள்விக்குள்ள தான் நாம இப்போ போக போறோம். முதல்ல இந்த சத்தம் எவ்ளோ பவர்ஃபுல்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது யாரோ ஒருத்தர் மட்டும் கத்துற சத்தம் கிடையாதுங்க. இது ஒரு மொத்த கூட்டத்தோட உணர்ச்சி வெளிப்பாடு. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்துல ஒரே மனசோட அரோகரான்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு விதமான தெய்வீக ஆற்றல் உருவாகிறத நம்மால ஃபீல் பண்ண முடியும். அது அங்க இருக்கிற எல்லாரையும் ஒன்னா இணைக்குது, அவங்க நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்துது. அதனால இது வெறும் வார்த்தைங்க கிடையாது, இது ஒரு பவர்ஃபுல் வைப்ரேஷன். சரி, இப்போ நம்மளோட மெயின் கேள்விக்கே வந்துடலாம். இந்த அரோகராங்கிற வார்த்தைக்கு நிஜமான அர்த்தம் என்ன? இதோட மூலம், அதாவது இதோட ரூட் எங்கிருந்து வருது? இந்த அரோஹராங்கிறது ஹெரோஹராங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதாங்க. சமஸ்கிருதத்துல ஹரா அப்படின்னா நம்மளோட துன்பங்களை துயரங்களை அழிக்கிறவன் அர்த்தம். அது யாரை குறிக்குது? நம்ம சிவபெருமானத்தான். அப்போ ஹெரோஹரான்னு சொல்றது ஹரணே, ஓ ஹரணே அப்படின்னு சிவனை கூப்பிடுறதுக்கு சமம். சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு உதவி தேவைப்படும் போது இல்ல கடவுளுக்கு நன்றி சொல்ல நினைக்கும் போது நம்ம மனசிலிருந்து வர்ற ஒரு பக்தி நிறைந்த கூப்பிடுதல் தான் இது. ஒரு விதத்துல இது ஒரு சரண்டர், ஒரு சரணாகதியோட குரல். இந்த வார்த்தையோட நேரடி அர்த்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இதுக்கு உண்மையான சக்தியை கொடுக்கறதே இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு புராண கதை தாங்க. வாங்க, அந்த சூப்பரான கதை என்னன்னு இப்ப பார்க்கலாம். கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, சூரபத்மன்னு ஒரு அசுரன் பயங்கரமான தவ வலிமையால ஏகப்பட்ட வரங்களை வாங்கிட்டு 3 உலகத்தையும் தனக்கு கீழே கொண்டு வரணும்னு நினைச்சான். அவனோட அட்டகாசத்துல தேவர்கள் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. சூரபத்மனோட கொடுமைகளை சுத்தமா தாங்க முடியல. தேவர்கள் அவன் கூட சண்டை போட்டு தோத்து போயிட்டாங்க. இனி நம்மள காப்பாத்திக்க வேற வழியே இல்லைன்னு ஒரு விரக்தியோட எல்லாரும் சேர்ந்து கைலாயத்துக்கு போய் சிவபெருமான் கிட்ட தஞ்சடைஞ்சாங்க. இனி சிவனால மட்டும்தான் நம்மள காப்பாத்த முடியுங்கிற ஒரே நம்பிக்கையில அவங்க எல்லாரும் கதறினாங்க. அவங்க எழுப்புன அந்த அபய குரல் தான் ஹரா ஹரா, எங்களை காப்பாத்துங்க. இதுதான் இன்னைக்கு நாம கேக்குற அரோகரா கோஷத்தோட ஆணிவேர். தேவர்களோட அந்த ஒட்டுமொட்ட கதறலை கேட்ட சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணிலிருந்து 6 நெருப்பு பொறிகளை உருவாக்குனாரு. அதிலிருந்து உதிச்சவர் தான் கார்த்திகேயன். ஆமாங்க, அவர்தான் தேவர்களோட துயரத்தையெல்லாம் துடைக்க வந்த ஹீரோ நம்ம முருகன். சரி, அந்த புராண கதைக்கும் இன்னைக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக இன்னைக்கும் பக்தர்கள் இந்த கோஷத்தை பயன்படுத்துறாங்க? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, எப்படி தேவர்கள் சூரபத்மனை ஜெயிக்க உதவி கேட்டாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நாமளும் நம்ம வாழ்க்கையில வர கஷ்டங்களை தடைகளை ஜெயிக்க அந்த தெய்வீக சக்தியை கூப்பிடுறோம். ரெண்டாவது, இந்த சத்தம் அங்க இருக்கிற மொத்த கூட்டத்தையும் ஒரே மனநிலைக்கு கொண்டு வருது. நான் தனியா இல்ல, என்னோட சேர்ந்து இத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் ஒரு கலெக்டிவ் எனர்ஜியும் அது கொடுக்குது. கடைசியா மூணாவது, இது ஒரு வெற்றி கோஷம். நம்ம வேண்டுதல் நிறைவேறிடுச்சு, வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நன்றி சொல்ற ஒரு சந்தோஷமான வெளிப்பாடு தான் இந்த அரோகரா. அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்து ஒண்ணு நல்லா புரிஞ்சிருக்கும். அரோகராங்கிறது சும்மா ஒரு வார்த்தை கிடையாது. அதுக்குள்ள ஒரு பெரிய சரித்திர பின்னணியும் ஆழமான அர்த்தமும் இருக்கு. மேலோட்டமா பார்த்தா இது வாழ்க இல்லைன்னா போற்றின்னு சொல்ற மாதிரி ஒரு கோஷமா தெரியலாம். ஆனா கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பாத்தீங்கன்னா அது தேவர்களோட நம்பிக்கையோட தொடர்ச்சி, மனச ஒருமுகப்படுத்துற ஒரு மந்திரம், கடைசில நல்லதுதான் ஜெயிக்குங்கிற தத்துவத்தோட ஒரு கொண்டாட்டம். அதனால இனிமே நீங்க எங்கேயாவது அரோகரான கோஷத்தை கேட்டீங்கன்னா அது வெறும் சத்தம்னு நினைக்காதீங்க. அதுக்குள்ள ஒரு பெரிய புராணம், தேவர்களோட அபயக்குரல், முருகனோட அவதாரம், கோடிக்கணக்கான பக்தர்களோட நம்பிக்கை, இவ்ளோ விஷயங்களும் அடங்கியிருக்கு. அது வெறும் சொல்றதில்ல, அது உண்மையிலேயே உணரப்படுற ஒரு அனுபவம். உண்மையில உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வார்த்தைக்கோ இல்ல சத்தத்துக்கோ ஒரு பெரிய சக்தி இருக்கும். அது மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மன வலிமையையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கிற அந்த வார்த்தை இல்ல சத்தம் எது? யோசிச்சு பாருங்களேன்.